ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலாக ஸ்வீட் கொழுக்கட்டை செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நான் 1/2 கப் அளவு நிலக்கடலை எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துடலாம். பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு இந்த மாதிரி வறுப்பட்டுருக்கு. ஸோ நம்ம இதை எடுத்து வேற இதில் கொட்டிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கிறேன். நான் பாதாம் போடுறேன். அது கூடயே முந்திரி, பிஸ்தா, பேரிச்சம்பழம், இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு ஜாரில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இது கூடயே நம்ம வறுத்து வச்சிருந்த நிலக்கடலையை இதோட சேர்த்துக்கலாம். இதை பார்த்துட்டிங்கன்னா நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் தருன்னு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா இதை இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ நான் வெல்லம் சேர்க்குறேன். பாவு காய்ச்சிக்கலாம். நல்லா உருகி வரணும். இப்போ இந்த வெல்லத்தில் நம்ம 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெல்லம் நல்லா உருகி வந்துடுச்சு. ஸோ இப்போ இது கூடயே நம்ம துருவி வச்ச தேங்காய் பூ 3/4 கப்பு போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அரைச்சி வச்சிருக்கிற பூரணத்தை நான் இதில் சேர்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொழுக்கட்டைக்கு பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/4 கிலோ அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ இதை கொழுக்கட்டைக்கு பிணைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக பிசைஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கெட்டியான பதத்துக்கு பிணைஞ்சு வச்சுக்கலாம் மாவை. இப்போ உங்ககிட்ட அச்சு இருந்துச்சுன்னா இந்த பூரணத்தை இந்த அரிசி மாவோட ஸ்டஃப் பண்ணி நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து இந்த அச்சில் பண்ண போகிறேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா அரிசி மாவு எடுத்து இதில் இந்த மாதிரி வச்சுப்போம். இப்போ பண்ணி வச்சுருக்கிற பூரணத்தை உள்ள வச்சிடலாம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா க்ளோஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா பாருங்கள் கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு. இப்போ
பார்த்தீங்கன்னா இட்லி தட்டு வச்சாச்சு. இப்போ நம்ம வேக வச்சிடலாம். மூடி வச்சிருவோம். இப்போ இது ஒரு 20 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். இப்போ கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை எப்படி வந்திருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அழகாக வெந்து வந்திருக்கு. ஸோ நம்ம இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கொழுக்கட்டை ரெடி. பார்த்தீங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ. மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.